அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் ஆக்டும் அதான் சொல்லுது, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏரி குளங்கள் இந்த மாதிரி 5 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை உடனடியா அறிவிக்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றை கூட நாம் அறிவிக்க செய்யல. அதான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நாள் 7 வருஷம் ஆகியும் ஒரே ஒரு தண்ணீரையோ சதுப்பு நிலத்தையோ நாம் ஐடென்டிஃபை பண்ணல. அதை வரையறை செய்யவே இல்லை. அதை செய்தால்தான் இந்த சதுப்பு நிலத்தை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாத்தலன்னா இன்னைக்கு நல்ல தண்ணி, சென்னையில பெய்யற நல்ல தண்ணியை விட்டுட்டோம், ஆனா உப்பு நீர், கடல் நீரை குடிநீராக்கி குடிச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது சூவேஜ் வாட்டர், அதாவது இந்த கழிவு நீர், அதை குடிநீராக்கும் திட்டத்துக்கு தான் அடுத்தது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எப்படி நல்ல தண்ணி மழை தண்ணீரை விட்டு விட்டோமோ, கடல் நீரை குடிநீராக்கி குடித்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல கழிவு நீரை சுத்திகரம் செய்து குடிநீராக பயன்படுத்தும் அவலநிலை வர வேண்டாம் என்றால் முதலில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மார்க் பண்ணி அதை அறிவிக்கை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் கட்டுமானத்துக்கு அனுமதியோ இல்ல பட்டாக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துக்கலாம். அது தானா நடந்துரும். அதனால யாரும் பயப்படவே வேணாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றினால்தான் அபார்ட்மெண்டோ ஹை ரைஸ் பில்டிங்கோ எதுவா இருந்தாலும் சென்னைக்கு குடி தண்ணீர், இல்லனா குடி தண்ணீர் என்பது கனவுதான் என்று கூறிக்கொண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பசுமை தாயத்தின் ஆலோசகரும் நாடாளுமன்ற உறுப்பினரான எங்களுடைய தலைவர் முனைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொது உரையாற்றுவார். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என நோக்கத்தில் பசுமை தாயகம் சார்பில் கையெழுத்து இயக்கத்தை சென்னை மத்தியில் உள்ள டி நகர் பகுதியிலே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிய விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும், நீரியல் வல்லுநர், உலக புகழ்பெற்ற வல்லுநர், MIDS இன் இயக்குனர், தமிழக அரசுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கு பல நல்ல பரிந்துரைகளை கடந்த 25 ஆண்டு காலமாக கொடுத்து எப்படியாவது நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே போராடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் S. ஜனகராஜன் அவர்கள், பூ உலக நண்பர்கள் என்று சொன்னாலே நம்முடைய இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க எத்தனையோ சட்ட போராட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டங்களை நடத்தினார்கள். அவர்களை சார்ந்த தம்பி கார்முகில் அவர்கள், தமிழ்நாடு குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு நீலகண்ணன் அவர்கள், JMS நாகார்ஜுன் அவர்கள், லயன்ஸ் கிளப் சார்ந்த மரியாதைக்குரிய திரு PMJF மணிசேகர் அவர்கள், PMJF பச்சையப்பன் அவர்கள், ஹோம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்ந்த தலைவர் இந்திரா குமார் அவர்கள், துணைத் தலைவர் PM பன்னீர்செல்வம் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்டார் இளம் பருதி அவர்கள், மதிய அழகன் அவர்கள், பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெயராமன் அவர்கள், வன்னை ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், பசுமை கண்ணன் அவர்கள், CR பாஸ்கரன் அவர்கள், பொன்மலை அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், மார்க்கெட் கோபி அவர்கள், JS ராம்குமார் அவர்கள், அருள் நாதன் அவர்கள், சந்தானம் அவர்கள்,
முரளி அவர்கள், சதாசிவம் அவர்கள், ஜமுனா கேசவன் அவர்கள், பாலராணி சேகர் அவர்கள், வசந்தி அவர்கள், சங்கர் அவர்கள், அருண் அவர்கள், லோகநாதன் அவர்கள், ஸ்ரீராம் தசரதன், சிற்பி சிவா, இந்த பிளமிங்கோ, பெலிக்கன், ராஜேந்திரன், பசுமைத்தாய் வெங்கடாச்சலம், தங்கவேல், சிவகுமார், மகேஷ், இழும்பூர் ராமு, வழக்கறிஞர் குமார், நடராஜன், விருதை செந்தில், செல்வம், ஞானசேகரன், காசிநாதன், தனசேகர், அருள், செங்குட்டுவன், வெங்கடேசன், பழனிசாமி, ஐநா கண்ணனும் சொல்லியாச்சே, 2 பேரும் சொல்லணும்னு சொல்லிருக்கியா, மறுபடியும் எழுதி கொடுத்துப்பார். வடிவேல், மணி, ராஜேஸ்வரன், சேலம் வெங்கடாச்சலம், சேலம் ஆனந்தராஜன் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே விடுமுறை நாளும் அதையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வணிக பெருமக்கள், வியாபார பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். எத்தனை பேர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அங்க அருகில் சென்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அதாவது சென்னைக்கு இயற்கை கொடுத்தது 4 பெரிய வரங்கள். அதுல 1 அடையார் ஆறு, 2 கூவமாறு, 3 கொசஸ்தலை என்கின்ற கொற்றடை ஆறு, 4 பெரிய வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், மார்ஷ்லேண்ட், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். இந்த 4வது வரம் பெரிய வரம். மீதி 3 வரங்கள் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வர அந்த வரம். இந்த ஆறு மூலமா தண்ணி சென்னைக்கு வருது. இந்த 4வது பெரிய வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த தண்ணி எவ்வளோ அதிகமா வந்துச்சுன்னா, வெள்ளம் வந்துருச்சுன்னா, அந்த தண்ணி அத்தனையும் வடிகாலாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னது போன்று அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே தேக்கி வச்சிருக்கு. அதற்கு மேல தண்ணி வந்தாலும் அப்படியே வடிகாலா பயன்படுத்தி அந்த துறப்பக்கத்தில் ஒக்கிய மதகு வழியாக 14 கிலோமீட்டர் அங்கே டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட முட்டுக்காடுல போயிட்டு கடல்ல கலக்குது, பக்கிங்ஹாம் கனால்ல போய் சேருது. இது பெரிய வடிகால். உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி இருக்கு, இல்ல போர்ல தண்ணி இருக்குது, நீங்க பயன்படுத்துறீங்க குளிக்கிறதுக்கு, சமையல் ரூம்ல எல்லாம். அந்த மிச்ச நீர் எங்க அனுப்புவீங்க? எங்க போவோம்? டிரைனேஜ் மூலமா எங்கேயாவது காவாக்கு போயிடும். அந்த டிரைனேஜ் அடைப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்க வீட்டுல தான் தண்ணி தேங்கி நிற்கும். அழுக்கு தண்ணி, எல்லா தண்ணி உங்க வீட்டுல தண்ணி தேங்கி நிற்கும். அதே போன்றுதான் சென்னையுடைய வடிகால், சென்னையுடைய டிரைனேஜ் பள்ளிக்கரணை. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கர் இருந்தது. 15,000 ஏக்கர்னா அடையார் ஆறு இருக்குல்ல, அடையார் ஆறு இந்த தியோசபிக்கல் சொசைட்டி எல்லாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு காலத்துல சதுப்பு நிலத்துல தான் இருந்தது. அடையார் ஆறு தென்கரை இருக்கு. அந்த அடையார் ஆறு தென்கரையில இருந்து சோழிங்கநல்லூர், நம்ம நாவலூர் அந்த பகுதியில் வரைக்கும் 15,000 ஏக்கர் முழுக்க சதுப்பு நிலம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணிக்கின்னு இந்த அடையாறு, இந்திரா நகர், பெருங்குடி அந்த பக்கத்துல அப்புறம் வீடுகள்லாம் வந்துடுச்சு. இப்ப இன்னைக்கு நமக்கு அங்க இருக்கிறது எவ்வளவு? 2,500 ஏக்கர் தான். 15,000 ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு 2,500 ஏக்கர். இப்ப அந்த 2,500 ஏக்கரையும் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சி யார் செய்யறாங்கன்னா, அடுக்குமாடி கட்டிடங்களுடைய உரிமையாளர்கள். இந்த கிரெடாய்னு ஒண்ணு இருக்கு. இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கல்ல, அவங்களாம் இன்னும் அங்க கட்டணும்னு அவங்களுக்கு திட்டம். ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வளவு பெரிய ஒரு வரம் நமக்கு. நம்ம பறவைகள் அப்படி சொன்னா எந்த ஊர் நம்ம ஞாபகம் வருது உங்களுக்கு? பறவைகள் எங்க போய் பாப்பீங்க? வேடந்தாங்கல். வேடந்தாங்கலுக்கு நீங்க 80-100 கிலோமீட்டர் போகணும். ஆனால் வேடந்தாங்கலை விட 4 மடங்கு அதிக பறவைகள் எங்க வருதுன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வருது. 4 மடங்கு அதிக பறவைகள். இது பெலிகான், வெளிநாட்டு பறவை. அது பிளமிங்கோ, பிங்க் பிளமிங்கோ.
டிவில தான் நம்ம பார்த்தோம், நேஷனல் ஜியோகிராபில பார்த்தா பிளமிங்கோ, பெலிகான், ஒயிட் பில் ஸ்டாக் என்னென்னமோ பார்ப்போம். அத்தனையும் நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில, சென்னையில இருக்கு. இன்னைக்கு போனாலும் இதெல்லாம் பார்க்கலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு வரம் இல்ல. இந்த பறவைகள்லாம் நீங்க போனோம்னா ஆஸ்திரேலியா போகணும், சவுத் அமெரிக்கா போகணும், சைனா போகணும், ரஷ்யா போகணும், எல்லாமே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. ஆனா அதெல்லாம் நாங்க அழிக்கிறோம், நாங்க ஒழிச்சிடுவோம், எங்களுக்குலாம் அது வேண்டாம். ஒரு சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? இருக்கிற கொஞ்ச நிலத்திலையும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை பில்டிங் கட்டிடணும். இன்னைக்கு சென்னை ஐடி சிட்டி, ஐடி பார்க் அப்படின்னு சொன்னா OMR. அந்த OMR எதுல கட்டியிருக்காங்க? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான். தமிழ்நாடு எல்காட் சிட்டின்னு இருக்கு, எலக்ட்ரானிக் சிட்டி, எல்காட் சிட்டி. 100 விழுக்காடு அதுல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை கட்டியிருக்காங்க. 100 விழுக்காடு. அதுல பெரிய பெரிய கம்பெனி, HCL, அந்த கம்பெனி, இன்ஃபோசிஸ், எல்லாம் அதுல. இதுல நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல கட்டியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இன்னும் கட்டணும், இன்னும் ஆக்கிரமிப்பு பண்ணணும், இன்னும் அதை அழிக்கணும். இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. All the responsible citizens of Chennai come together, oppose this, protect your lifeline. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், it is your lifeline. உங்களது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள், உங்கள் வருகாத சந்ததியினர்கள் சென்னையில சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்க பாதுகாக்கணும். 2015 ஞாபகம் இருக்கா? முத்த எங்க தடியா ஞாபகம் இருக்கா? 2015 இதே தெருவுல நான் பரிசல்ல போனேன். அந்த பரிசில் எங்க எடுத்து வந்தேன்? என் தொகுதி அப்ப தர்மபுரியில இருந்து எடுத்து வந்தேன். ஒகேனக்கல்ல இருந்து பரிசில் எடுத்து வந்தேன்னா போட் இல்ல, பரிசல் எடுத்து வந்து 20 பரிசில் எடுத்து வந்து ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தின இந்த தெருவுல, அசோக் நகர்ல இருந்து இந்த தெருவுல இருந்து எல்லாமே இங்க 15 அடி தண்ணி. அதே பரிசல்ல கட்சிக்காரங்க நம்ம எல்லாம் ஜெயராமணி எல்லா தயல இருந்து பால் எங்க கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? குழந்தைகளுக்கு. எந்த 2வது மாடியில குழந்தைகள் பால் இல்லாம 4 நாள் இருந்தாங்க, குடிக்கிறது தண்ணி இல்லாம இருந்தாங்க, கர்ப்பிணி தாய்கள் இருந்தாங்க. பரிசல்ல நாங்க போனோம், போய் பால் கொடுத்தோம், குழந்தைகளுக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை உயிரை காப்பாற்றணும். 15 இதே தெருவில் நடந்தது, இதே பகுதியில் நடந்தது. காரணம் என்ன? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிச்சு 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 இந்த தண்ணி அங்க போக முடியாத ஒரு சூழல். அப்பெல்லாம் இங்க லைவ் டெலிகாஸ்ட், சோசியல் மீடியா எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அதான் அங்க டிரைனேஜ் இல்லைன்னா சென்னை மக்கள் வெள்ளம். அடையாறு ஆறுல இருந்தா தண்ணி இங்க வந்தது. அடையாறு ஆறு இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்ப 2500-3000 ஏக்கர் தான் இருக்கு. ஆனா இந்த சதுப்பு நிலத்துக்கு வடிகால் எங்க இருந்து வருது தெரியுமா? 250 கிலோமீட்டர் பரப்பளவுல, 250 கிலோமீட்டர் பரப்பளவுல அதுல கிட்டத்தட்ட 65 பெரிய ஈரநிலம், வெட்லேண்ட் 65. சார் வந்து 130 சொல்றாரு, அது அவருக்கு எக்ஸ்பர்ட், அவர் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி எடுத்துக்க, அதான் பெரிய ஏரி சென்னை சுத்தி, அது 3.7 TMC கொள்ளளவு கொண்டது. அதனுடைய டிரைனேஜ் எங்க? அடையாறு ஆறு. ஆனா அதுக்கு முன்பு அந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வர தண்ணி வந்து அதுல இந்த பக்கம் பள்ளிக்கரணைக்கு தான் போயிட்டு மீதி தண்ணி தான் அதுல செம்பரம்பாக்கத்து வரும். அப்போ பள்ளிக்கரணை அந்த சிஸ்டம் நல்லா இருந்தது, வரத்துக்கால அகலமா இருந்தது, தடை இல்லாம இருந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாமே அங்க பள்ளிக்கரணை போயிடும். தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டு, ஆலந்தூர், இங்கெல்லாம் சென்னைக்கு வெள்ளம் வரக்கூடாதுன்னா பள்ளிக்கரணை நல்ல வகையான பயன்பாட்டில் இருக்கணும். ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். இல்ல அது சுருக்கி அதை அடைச்சி அதை நாசப்படுத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வெள்ளம் வரும், சென்னைக்கு வெள்ளம் வரும். வருஷம் வருஷம் உங்க உடைமைகள், காரு, பைக்கு எல்லாமே அழிஞ்சிடும். இன்னைக்கு வேளச்சேரியில ஏன் நீங்க பிளைஓவர்ல நீங்க பைக்கும் காரும் நிறுத்தி வச்சிருக்கீங்க மழை காலத்துல? ஏன்னா நீங்க வேளச்சேரியே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் கட்டினது. ஒட்டுமொத்த வேளச்சேரி இன்னைக்கு சதுப்பு நிலத்துல தான் இருக்கு. நீங்க சதுப்பு நிலத்துல கட்டினீங்கன்னா அப்படிதான் வரும். உங்க கார்ல பிளைஓவர்லாம் நிறுத்தணும். இப்ப இருக்கிற சதுப்பு நிலத்தை நீங்க அழிச்சீங்கன்னா பிளைஓவருக்கும் பத்தாது.
அதுக்கு மேல தண்ணி போயிடும். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் சிந்திப்பாங்களான்னு தெரியல. கடந்த ஆண்டுகளை நாம் பார்த்துட்டோம், நொந்து போயிருக்கிறோம், எவ்வளவு சொல்லியிருக்கிறோம், எத்தனை அதாவது எத்தனை சட்டங்கள் வந்து இருக்கிறது, எத்தனை போராட்டம். இப்ப நான் சொன்னேன் 2003 நினைச்சு பாருங்க, 23 ஆண்டுகளுக்கு முன்பு 2003 நான் பசுமை தாயகம் தலைவரா பிறந்தேன். 5000 இளைஞர்களை வைத்து சேவ் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 22 கிலோமீட்டர் சுத்தி சுத்தி வந்தேன் பள்ளிக்கரை சத்துப்பது. எங்களுக்கு என்ன அப்பத்துல இருந்து நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 இருந்து 2010 அப்ப முன்னொரு போராட்டம், 16 நோட்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி, 17 18 எத்தனையோ அறிக்கைகள் கொடுத்தோம். ஏன் போன வருஷம் பிச்சாவரத்துல போனோமே, வெட்லேண்ட் நோட்டிஃபை பண்ணுங்க. பிச்சாவரத்துல போன February 1 February 2 இன்டர்நேஷனல் வெட்லேண்ட் டே. இதெல்லாம் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல எதுக்குன்னா தமிழ்நாட்டுல 26,800 வெட்லேண்ட்னா ஈரநிலம். அதாவது நம்ம வெட்லேண்ட் ஏரி, கண்மாய், குளம் எல்லாமே, அதாவது 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரி, கண்மாய், குளங்கள், அது அத்தனையும் என்ன பண்ணணும்னா அதை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணிட்டா அதுல யாரும் உள்ள போற முடியாது, சின்ன ஒரு பில்டிங் கட்ட முடியாது, ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. காலங்காலமா அப்படியே இருக்கும், அடுத்த 1000 ஆண்டுகள் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 2 வருஷம் ஆகும். எவ்வளவு நாள்ல? 3 மாசத்துல. தமிழ்நாட்டுல வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல யாருக்கும், அவங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன சொல்றாங்க, 2017 இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இந்திய அரசு ரூல்ஸ் வெளியிட்டது. அந்த ரூல்ஸ் படி இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் நோட்டிஃபை பண்ணணும். தமிழ்நாட்டில் 26,800 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கூட நோட்டிஃபை பண்ணல. 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல ஒண்ணு கூட நோட்டிஃபை பண்ணல. 2018 தான் தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 2012 பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஆணையம், 12 அந்த ஆணையம் தூங்கிட்டு இருக்கு. இதன் பிறகு நமக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் 2022 ராம்சார் அங்கீகாரம். ராம்சார்னா ஈரான் நாட்டுல ராம்சார் நகரத்துல 1971 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல நாடுகளில் உள்ள தலைவர்கள் சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன் பிறகு இந்தியாவும் அதுல கையெழுத்து போட்டு இருக்கு. இந்தியாவில 100 வெட்லேண்ட் இருக்கு, அதுல 20 தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல மிக முக்கியம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த வெட்லேண்ட் ராம்சார் வெட்லேண்ட் படி பாத்தீங்கன்னா 1248 ஏக்கர், 1248 ஹெக்டேர் அந்த ராம்சார் கன்வென்ஷன்ல கையெழுத்து போட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2800 இருந்து 3000 ஏக்கர் பாதுகாக்கணும். சட்டம் இருக்கு, விதிகள் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா மனசு இல்ல. ஏன் இல்ல? கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல யாரு சிஎம்டி இன்சார்ஜ்? சார் சொன்னார்ல, சிஎம்டி உடைய முக்கியமான வேலை யார் இன்சார்ஜ்? சேகர் பாபு. அவர் ஹார்வர்ட்ல பெரிய விஞ்ஞானி, அமெரிக்காவில் ஹார்வர்ட்ல டபுள் PhD, நீரியல்ல எக்ஸ்பர்ட். அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அதுவும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவரை விட்டா உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ல உலகத்துல எங்கேயும் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நகர்ப்புறத்துல கட்டுமானங்கள்லாம் அப்பா பிச்சு எடுத்துடுவார். அவரை தான் முந்தைய ஆட்சியில சிஎம்டி இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர். இன்னைக்கு பார்த்தா சம்பளம் கொடுக்க முடியல சிஎம்டிஏ. உண்மையா சொல்றேன். நேத்து சிஎம்டிஏ கவர்மெண்ட் கிட்ட லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. என்னன்னு, எங்களுக்கு 200 கோடி ரூபாய் கொடுங்க, சம்பளம் கொடுக்க முடியல. சிஎம்டிஏ 52 வருஷமா இருக்கு. சிஎம்டியோட வேலை என்ன? நீங்க பிளான் அப்ரூவல், பிளான் ஸ்ட்ரக்சரிங், நீங்க ஒரு வாட்ச்மேன், வாட்ச் டாக், போலீஸ்மேன் ஆஃப் சென்னை, அந்த வேலையை பண்ணணும். யாராவது அடுக்குமாடியை டீவியேட் பண்றாங்களா, ரோடு எவ்வளவு அகலமா இருக்கணும், சுத்தமா, இப்படி இந்த பிளானிங் தான் கொடுக்கணும் சிஎம்டி. ஆனா நம்ம ஒரு சேகர் பாபு வந்த பிறகு அந்த சிஎம்டி அதுவே கட்டுமானங்களுக்கு
வேலைகள் அந்த சிஎம்டியே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நினைச்சு பாருங்க இதெல்லாம். எதுக்கு? காசு, பணம், துட்டு, மணி. அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கின்ற ஒரு நிர்வாகம் 5 ஆண்டு காலம் சென்னை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது இப்படி போன்ற அதிகாரிகளோ இது போன்ற அமைச்சர்களோ வச்சுக்கிட்டு சென்னை இன்னும் நாசமா தான் போயிட்டு இருக்கு தவிர இவங்களோட நோக்கம் காசு தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால இதை இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜென்சி இளைஞர்கள், இளையோர்கள் வாருங்கள், இது உங்க பிரச்சனை. சென்னையில நான் அண்ணா நகர்ல இருக்கிறேன், எனக்கு என்னப்பா, எனக்கும் பள்ளிக்கரனுக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் டி நகர்ல இருக்கிறேன், எனக்கும் பள்ளிக்கரணை என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. பள்ளிக்கரணை அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அண்ணா நகருக்கு அந்த தண்ணி வரும், வெள்ளம் தண்ணி வரும், டி நகருக்கு தண்ணி வரும், மவுண்ட் ரோடு தண்ணி வரும், ட்ரிப்ளிகேனுக்கு தண்ணி வரும். அதுவும் சுத்தமா அந்த அடையாறு, பெசன்ட் நகர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர் அதெல்லாம் க்ளோஸ். இப்படி சொன்னாதான் புரிஞ்சுப்பாங்க. வேற எங்க போறீங்க? திரும்பி ஊருக்கு கிளம்பி தான் போகணும். அப்பா என் ஊரே பரவாயில்லப்பா, இதோட எல்லாம் கிளம்பி போறீங்க. இதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம். யாரு? பள்ளிக்கரணையில 140 வகையான பறவைகள் வருதாங்க. 140 வகையான பறவைகள், 20 வகையான மீன்கள், விரால் மீன்ல இருந்து என்னென்னமோ, எறானா இவ்வளவு பெரிய யாரா, 25 வகையான தாவரங்கள், ஃப்ளோரா ஃபானா எங்கெங்க இல்லாதது அங்க இருக்கு. இப்படி இவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை நம்ம அழிச்சு சென்னையில நம்முடைய பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் சொன்னது போன்று சென்னையில ஏற்கனவே 250 ஏரிகளை மூடிட்டாங்க. அப்ப நம்ம அமைதியா இருந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்பு திமுக, அண்ணா திமுக ஆட்சி, எம்ஜிஆர் காலத்துல, கலைஞர் காலத்துல, ஜெயலலிதா அம்மையார் காலத்துல நமக்கு இருக்கின்ற வரங்கள், ஏரிகளை மூடித்தான் ஏரி திட்டம். நேரு ஸ்டேடியம், லில்லி பாண்ட் ஏரியில கட்டினது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டினது, ஏசியன் வில்லேஜ் கேம்ஸ் ஏரியில கட்டினது, வள்ளுவர் கோட்டம் ஏரியில கட்டினது. இப்படி முகப்பேர், ஆமா முகப்பேர் ஏரி திட்டம். எப்படிப்பா ஏரியை அழிக்கிறதே அது ஒரு பெரிய பாவம். அதுல ஏரி திட்டம்னு பேர் வைக்கிறது. அப்போ இவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது, ஏரியை பத்தி அவங்களுக்கு முக்கியத்துவம் தெரியல. ஹார்ஷூ லேக்னு ஒண்ணு இருந்தது. எப்போ? 70 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில இருந்தது. சென்னை எங்க? நுங்கம்பாக்கம், சேட்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஹார்ஷூ லேக். வெள்ளக்கார காலத்துல ஹார்ஷூ லேக், அப்படியே இப்படி ஒரு லேக், பெரிய ஏரி இங்க இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே இந்த ஹார்ஷூ லேக் தண்ணி எங்க ட்ரெயின் ஆகும்னா அடையாறு ஆறுல, சைதாப்பேட்டையில லாங் லேக்னு பேரு. அதுல வேற பெரிய 2 கோயில் இருக்கு. பெரிய கோயில் ஏரி காத்த மாரியம்மா கோயில் மட்டும்தான் இருக்கு, ஏரியை காணும். லைலா காலேஜ் இதுல ஏரியில தான், அந்த அப்படி வழியே தான் வரும். இல்ல இப்போ வள்ளுவர் கோட்டம், லைலா. அப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம இழந்து பிற்காலத்துல நம் சந்ததியினர்கள் எப்படி வாழ்வாங்க? அந்த கவலை எங்களுக்கு இருக்கு, அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியல. அதனால்தான் உணர்வுபூர்வமா எது செஞ்சாலும் உணர்வுபூர்வமா செய்யற. இந்த பள்ளிக்கரணை காப்பாற்றணும் 23 ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கே நாங்க செய்யணும்? அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எப்படி இருக்கிறத காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தான் இதானே செஞ்சுட்டு இருக்கிறோம். கேரளா, கர்நாடகாவில் மேகதாது அணை, காவிரி குறுக்க தடுத்து மேகதாது அணை கட்டினாங்கன்னா பாதிப்பு எவ்வளவு? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது கடமையா பாக்குறோம். இது விளம்பரத்துக்கோ அது அரசியலுக்காகலாம் இல்ல ஓட்டுக்காக நிச்சயமா கிடையாது. இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இருக்கிற டிவிகே அரசு, முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். தலையிட்டு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அதுல கேட்கறது என்ன, பாதுகாக்கிறதுன்னா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், அதுல நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நோட்டிஃபை பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் ஒண்ணு இருக்கும், அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு
ஒரு நாளைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பைகளை கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான, அதாவது அந்த திடக்கழிவு ரா சூவேஜ் நம்ம டிச்சில போறதில்ல, அது எல்லாமே நேரடியா அதுல கொட்டுறாங்க. மெட்ரோ வாட்டர்ல ஆலந்தூருடைய குப்பை, பெருங்குடி குப்பை, எல்லா குப்பையும் அங்கதான் நேரடியா கொட்டி அதை இடிக்கிறது வேற. அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கல, நோட்டிஃபை பண்ணி வரையறை செய்து அந்த எல்லைகள்லாம் காம்பவுண்ட் கட்ட முடியாது. சார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஹைட்ராலஜி சிஸ்டம் இருக்கு. ஈகாலஜி, ஹைட்ராலஜி, பயோடைவர்சிட்டி சிஸ்டம்னா அங்க இருந்து தண்ணி இப்படி வரும், அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இப்படி போவோம். அதுக்கு காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது. அந்த தண்ணி நேச்சுரலா வரணும். நேச்சுரலா வந்தாதான் அது ஃப்ளோ இருக்கும். இந்த வடிகால் மட்டும் இல்ல, பள்ளிக்கரணை வடிகால் மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய சென்னைக்கு ஆக்விஃபயர். ஆக்விஃபயர்னா தண்ணியில அடியில இருந்து ஒண்ணு கடல் நீர் வந்து உள்ள வராம பாத்துக்கோ. பள்ளிக்கரணை மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்தம் அந்த தாம்பரம், பல்லாவரம், குளம்பேட்டு அந்த எல்லா பகுதியிலும் இன்னைக்கு உப்பு நீர் இன்னும் மோசமா இருக்கும். கார்பன் சிங்க் அது எவ்வளவு, இப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மானாக்சைடு நம்ம சுவாசிக்க நம்ம வெளியில விடுறோம்ல, அதெல்லாம் எல்லாமே அது அப்சர்வ் பண்ணும். கார்ல, ஆட்டோமொபைல்ல வர்றது எல்லாமே இதனால்தான் வந்து குளோபல் வார்மிங் இருக்கு. கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணும். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை உள்ளது, இத பத்தி புரிதல் இல்ல. அதான் எனக்கு பிரச்சனை, அது கஷ்டமா இருக்கு. இளைஞர்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க சோசியல் மீடியா மூலமா. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை, இதனுடைய நன்மைகள், இதனுடைய பிரச்சனைகள், இது எப்படி பாதிக்கும்னு ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, நேரா பள்ளிக்கரணைக்கு போங்க, அத பாருங்க. பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ் படம் எடுத்து போடுங்க. ஃப்ளோரா, ஃபோனா, அதெல்லாம் பண்ணுங்க. குப்பையை எரிக்கிறாங்க, அதை எடுத்துட்டு போடுங்க, ரீல்ஸ போடுங்க. சாக்கடை உள்ள தண்ணி விடுறாங்க, அதை போடுங்க. எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. சமீபத்தில் தான் கிரீன் பெஞ்ச், சவுத் கிரீன் பெஞ்ச் வந்து ஒரு நல்ல வேலை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு. என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஜெயஸ்ரீ அவங்க தான் வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து அமிகஸ் கியூரி மாதிரி ரிப்போர்ட் சூமோட்டோ வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல என்ன பண்ணிட்டாங்க, கிரீன் பெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். என்ன பண்ணிட்டாங்களா, நாங்க அதை வரையறை செய்யறதுக்கு, நோட்டிஃபை பண்றதுக்கு எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம், சர்வே பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். எவ்வளவு நாள்னா 10 வருஷம். அப்புறம் கிரீன் பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நீ நோட்டிஃபை பண்ணிட்டியா, அப்ப என்ன பண்ணு, நீ சீக்கிரமா நோட்டிஃபை பண்ண போறேன்னு நீ சொல்லிட்ட. அது வரைக்கும் யாரும் நடுவுல போய் கட்டக்கூடாது, பில்டிங் கட்டக்கூடாது. அதனால 1 கிலோமீட்டர் நான் பஃபர் ஜோன், நான் சுத்தி பஃபர் ஜோன் நான் அமைக்கிறேன், அதுல யாரோ கட்டக்கூடாது. இது நல்ல தீர்ப்பு. ஆக்சுவலா இப்ப அரசாங்கம் என்ன மாட்டிச்சு, புலி வேலை பிடிச்சிருச்சு. விடவும் முடியல, விடாம இருக்கவும் முடியல. இப்ப நோட்டிஃபை பண்ணி தான் ஆகணும். அதுக்குதான் இப்ப என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் போட்டு, எங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு பட்டா இல்ல, நாங்க மிடில் கிளாஸ், நாங்க ஏழை, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, எங்க போறது நான் அப்படின்னு இவங்களை தூண்டி விட்டுட்டு இந்த பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க இவங்க, 72,000 கோடி ரூபாயா. 72,000 கோடி ரூபாய்க்கு கட்டுமானங்கள் நின்று போயிச்சான். எதுல, நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல. இது நம்ம நிலம், நம்ம உரிமை, பொதுமக்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த சதுப்பு நிலம். 72,000 கோடிக்கு இவங்க கட்ட முடியலையா, அதனால மக்களை தூண்டி விடுறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இவங்க நோட்டிஃபை பண்ணாங்கன்னா, அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணாங்கன்னா, எது வரத்துக்காவா, எது எங்க தண்ணி வரும், ஹைட்ராலஜி எப்படி, ஈகாலஜிக்கல் பயோட என்னென்ன இருக்குதோ அந்த வழியெல்லாம் விட்டுட்டு மத்த இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க பட்டா கொடுத்துட்டு போங்க. அதுக்குதான் அது அவங்களுக்கும் தீர்வு, நமக்கும் தீர்வு. நோட்டிஃபை பண்ணா அவங்களுக்கும் தீர்வு. இதுல போராட்டம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அரசாங்கம் இதை உடனடியாக இதை நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணது உங்களுக்கு என்ன பிரச்சனை?
அதாவது 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ்நாடு வாட்டர் அத்தாரிட்டி, வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 8 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி உருவாக்கி என்னையா பண்றீங்க? எதுக்கே சம்பளம் வாங்குறீங்க? எப்படி அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட முடியுது? உங்களால சாப்பாடு இறங்குது? உங்களால எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு வெறும் 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி காணல, போயிடுச்சு. இருக்கிற 27,000 ஏரியாவது காப்பாற்றணும். அதுல 26,800 ஏரி தான் 5 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரிகள். அத்தனை ஏரிகளும் நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நீங்க நோட்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த ஏரி காலங்காலமா காப்பாற்றப்படும். காலங்காலமா காப்பாற்றப்படும். யாருமே அதை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. பள்ளிக்கரணையில நாளைக்கு நோட்டிஃபை பண்ணிட்டா குப்பையா கொட்ட முடியாது, கழிவு நீரை கொட்ட முடியாது, குப்பையை எரிக்க முடியாது, பில்டிங் உள்ள கட்ட முடியாது, ரோடு போட முடியாது. அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். இதுதானே வேணும். அதனால இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நாங்க அமைதியா பண்றோம். முதல் கட்டமா. அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செய்யாத வரைக்கும் போராட்டங்கள் கடுமையா இருக்கும், நிறைய இருக்கும். நாங்க யார பத்தியும் கவலைப்படுற நிலையில இல்ல. எவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் நிறுவனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு எங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றணும், பாதுகாக்கணும், காலங்காலமா காப்பாற்றுவது இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இது தொடர்ந்து எவ்வளவு வழியிலாலும் நாங்க அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா, அது என்னென்ன விதமான அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். இயற்கை சூழல் பாதுகாப்பு. இந்த பசங்க எதுக்கு வந்திருக்காங்க? இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு? குழந்தை நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத சென்னை வேணும். குழந்தை வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக குரல் கொடுத்தா நாளைக்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள், நீர் பிரச்சனை இல்லாம வாழ்வார்கள். இதுதான் நமக்கு இன்னைக்கு அவசியமானது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தாருங்கள். இன்னைக்கு எல்லாமே கையெழுத்து இயக்கம், கையெழுத்து போடுங்க. இந்த கையெழுத்து நீங்க போட்டதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சம்பந்தமான அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போவோம். அடுத்தது இப்ப இங்க தீநகரில் நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அடுத்து பள்ளிக்கரணையில பிரச்சாரம். சட்டமன்றத்துல நம்ம எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா பேச போறாங்க. எப்படி பேசணுமோ பேசுவாங்க. விட போறது இல்லை. 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப விடமோ விட்டு போறோமா? அப்ப யாருமே இல்ல, யாரும் எங்களை கேட்கல. இந்த அதிகாரி எல்லாம் யாரும் இல்ல, இந்த அத்தாரிட்டி எல்லாம் யாரும் அப்ப அமைக்கல. அப்பவே நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 5000 இளைஞர் வச்சு பள்ளிக்கரணை காப்பாற்றணும். போன வருஷம் 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுமதி கொடுத்தாங்க. பாத்தீங்களா? பிரிகேட் கம்பெனின்னு, பிரிகேட் இல்ல, அது உள்ள எல்லாம் பள்ளிக்கரணை சதுப்பு உள்ள 2000 கோடிக்கு அடுக்குமாடி. நாங்கெல்லாம் சட்டம் போட்டோம், கேஸ் போட்டது எல்லாம் போட்டு இப்ப கோர்ட்ல அது ரத்து பண்ணிருக்காங்க. யார் அனுமதி கொடுத்தா? சிஎம்டிஏ. சிஎம்டிஏ தலைவர் யார்? அப்போ விஞ்ஞானி. சுற்றுச்சூழல் மட்டும் இல்லப்பா, நீரியல், சுற்றுச்சூழல், கட்டுமானம், நகர்ப்புற கட்டுமானம், அத்துணை விஞ்ஞானி சேகர்பாபு. அப்போ இதுல இன்னொன்னு வேடிக்கை என்னன்னா, சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுச்சூழல் துறை ஒண்ணு இருக்கு, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி. அவங்க அனுமதி இல்லாம அங்க கட்ட முடியாது. தலையெழுத்து அவங்களும் அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்போ நீ என்ன நீ பண்ணுவ? நீ கோயிலுக்கு போனா சரி வேணாம் சொல்லுவாங்க. அதனால இதை நீங்கள் எல்லாமே மக்களிடம் எடுத்து சொல்லுங்க.